ஹாய் வணக்கம். நான் உங்க திருப்பூர் இலக்கியாங்க. நம்ம இன்ஃபெக்ஷன் ஆன 2 பப்பி வீடியோ போட்டிருந்தோம். அந்த பப்பிய இன்னைக்கு போய் ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு போனேன். போகிறதுக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருந்தேன். இவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் தேவைப்படுதுங்க. உதவி பண்ணேன். எல்லாருமே முன்னாடி வாங்க. இவனுக்கு பேர் வந்து நான் காமதேனுன்னு வச்சிருக்கேன். 2 பேர் நம்ம ட்ரை பண்ணோம். அதில ஒருத்தன் தான் சிக்குனான். ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருந்தான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ட்ரை பண்ணி அவன பிடிக்க முடியல. இவன வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில பிடிச்சாச்சுங்க. பிடிச்சி பெல்ட் போட்டாச்சு. பெல்ட் போடுற வரைக்கும் தாங்க இவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இவன் வந்து ஓகேவாயிட்டான். நம்மளோட ஃப்ரெண்ட்லி ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கொண்டு போய் விடுற வரைக்கும் 2 ஹவர்ஸ் நம்ம கூட இருந்தான். நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தான். ஸோ நெக்ஸ்ட் இவனை பிடிக்கிறது பிரச்சனை இல்லை. ஏன்னா இவனை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனப்போ மேம் வந்து லஞ்ச் டைம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு வந்து இவனை செக் பண்ணாங்க. பிளட் எடுத்து பார்த்தாங்க. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனில் வந்து 3 விதமான கேட்டகரி இருக்குங்க. இவன் வந்து 3வது லெவலுக்கு போயிட்டான். ஃபஸ்ட்டு வந்து சொரிகிறது, 2வது வந்து பிளட்டு வர்றது, 3வது வந்து உடம்பெல்லாம் பத்து பத்தா இருக்குங்க. இவனுக்கு வந்து இந்த 3வது லெவல் போயிட்டான். இவனுக்கு எந்த அளவுக்கு உடம்புல பரவி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நம்ம பிளட் எடுத்து பார்த்தோம். பார்த்ததில் வந்து இவன் 3வது கேட்டகரியில் இருக்கிறான். அவனுக்கு தோலில் வந்து ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் டெஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க. அது 2 டேஸில் ரிப்போர்ட் வந்துருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்து மாத்திரை கொடுத்துக்கலாம். இவனுக்கு வந்து இப்போ வந்து ரூ. 2500 ஒரு டேப்லெட் வாய் வழியே கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் ஊசி போட்டிருக்கோங்க. அது போக டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இவனை கொண்டு போய் நம்ம அதே இடத்துல விட்டுட்டோங்க. இவனை நாங்கள் இன்னொருத்தனை தேடி பிடிக்கிறப்ப அங்கே உள்ள பொதுமக்கள் எல்லாருமே வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு 10 பப்பிக்கு மேலே இந்த ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க. எல்லாமே இதே மாதிரி தான் இருந்துச்சு. பாவம் இவங்களுக்கெல்லாம் முறையான உணவு, முறையான வேக்சினு, குடி தண்ணீர் இல்லாமல் போய் டிஜி தண்ணியை குடிக்கிறது, கண்டதை சாப்பிட்றதுனால தான் இவங்களுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இவங்களை நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். அந்த ஏரியாவில் ஒரு ஃபீடர் இருக்காங்களாமா. அந்த சிஸ்டர் ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட உதவியோட 2 பேரும் சேர்ந்து ஒரு டீமாக இந்த பப்பிகளுக்கு எல்லாமே வந்து சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. பொதுமக்கள் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். எங்களால் முடிஞ்ச தன்னார்வலர் அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்களால் முடிஞ்ச உடல் உழைப்பை கண்டிப்பாக கொடுப்போம். ஆனால் பணங்கிறப்ப எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உதவி பண்ணுங்கள். இவனுக்கும் பண உதவி தேவைப்படுது. இன்னொருத்தனை நாளைக்கு நான் கண்டிப்பாக பிடிச்சிருவேங்க. முடிஞ்சவங்க பண உதவி பண்ணுங்கள். இவனை கொண்டு போய் நான் அதே இடத்துல விட்டுட்டு சாப்பாடு கொடுத்தேன். சாப்பிட்டான். இவன் நல்லா ஆயிடுவான். தேங்க்யூ ஆல்.